மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணின் கழுமல வளநக பெண்ணின் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லேனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. எல்லாம் வல்ல நம்பெருமாண்டிய திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி, திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தை தோற்றுவித்த குரு முதல்வர் நமச்சிவாய மூர்த்திகளுடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனமொழி மெய்களால் வணங்கி, 23வது பட்டத்தில் எழுந்தருளியிருந்து சிவஞான செங்கோல் ஓச்சி அருளிய அருள் திரு சிவபிரகாச தேசிக பரமாச்சாரியாருடைய திருவடி கமலங்களை மனமொழி மிகளால் வணங்கி, அடியனுடைய தீட்சா குரு மெய்ஞான வள்ளல் கு வைத்தியநாத ஈசான தேசிகரையா திருவடிகளை மனமொழி மிகளால் வணங்கி, அடியனுடைய வித்யா குருவாக விளங்குகின்ற தமிழாகம சால்வறிவார் மு செல்வநாதன் ஐயா மலரடிகளை மனமொழி மிகளால் வணங்கி, இந்த இனிய நேரத்திலே ஷோலிங்கர் சைவ சித்தாந்த வாழ்வியல் பயிற்சி மையம் நடத்துகின்ற திருமந்திர தொடர் வகுப்பு திருப்பத்தூர் கிளை மையம் சிவமடத்தில் குழுமியுள்ள அமைப்பாளர் உள்ளிட்ட அத்துணை அன்பர் பெருமக்களுடைய மலரடிகளையும் தனித்தனியே தொட்டு வணங்கி மகிழ்கின்றேன். சிவாய நம. அன்பர்களே, கடந்த 10 வகுப்புகள்ல திருமந்திரத்தின் முதல் தந்திரத்தை நாம நிறைவு செய்திருக்கின்றோம். இந்த முதல் தந்திரம் உபதேச தந்திரம். இந்த உபதேச தந்திரத்துல சிவபரத்துவத்தில் தொடங்கி பெருமானுடைய அந்த சொரூப லட்சணம் தடத்த லட்சணம் என்று சொல்லக்கூடிய சிறப்பியல்புகள் பொது இயல்புகளை எல்லாம் விரிவாக பார்த்து உபதேசமாக விளங்கக்கூடிய 30 உபதேசங்களிலே பதி பசு பாசம் என்ற முப்பொருள் உண்மைகளை சிந்தித்து உபதேசத்தின் வாயிலாக முப்பொருள் உண்மையை அறிந்திருக்கக்கூடிய நாம் பாசங்களால் கட்டுண்ட இந்த பசுவானது பாசங்களில் நின்று நீங்கி பதியை அடைவதற்குரிய நெறிகளாக அடுத்து 8 நெறிகளை திருமூலர் சொல்ல இருக்கின்றார். அதுதான் முதல் பாட்டிலேயே சொல்லுகின்றார். 1 அவன் தானே, 2 அவன் இன்னருள் நின்றனன், 3 4 உணர்ந்தனன், 5 வென்றனன், 6 விரிந்தனன், 7 உம்பர் சென்றனன், தான் இருந்தான் உணர்ந்து 8. இப்படி 8 நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த பெருமானை 8 நெறிமுறைகளை பின்பற்றி அதில் ஏதேனும் ஒன்றை உரைப்பாக பற்றி கொண்டு அவனுடைய திருவடியை பற்றிவிட வேண்டும். ஆகவே தான் இருந்தான் உணர்ந்து 8 என்று நம்முடைய திருமூலர் பேசுகிறார். இப்ப இந்த முதல் தந்திரத்துல உபதேசம் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. உபதேசித்த பிறகு இந்த உபதேசங்களை கைக்கொண்டு அடுத்ததாக புராண தந்திரம், 8 வழிகள்ல இது முதல் வழி. இந்த புராண தந்திரம், புராணம் என்ற சொல்லுக்கு தொல்கதைகள் என்று பெயர். மிக மிக பழமையான கதைகளை புராணங்கள் என்று சொல்லுகிறோம். பெரும்பாலும் புராணங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த தேவர்களை பற்றியும் அசுரர்களை பற்றியும் மிக விரிவாக பேசி
தேவர்கள் புண்ணியத்தை செய்தவர்கள். அவர்கள் புண்ணியத்தின் பலனை அனுபவிக்கின்ற காலத்தில் இறைவனை மறந்து அனுபவிக்கின்ற காரணத்தினால் இந்த அசுரர்களின் வாயிலாக அவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து இறை நினைவை, இறைவனை நினைக்கும்படி செய்கின்ற சூழலை இந்த புராணங்கள் பேசுகின்றன. ஆகவே இந்த புராண கதைகளில் சொல்லப்படுகின்ற கதை என்ன கருத்தை உணர்த்துகிறது, தத்துவார்த்தமாக என்ன செய்திகளை அந்த புராணங்கள் உணர்த்துகின்றன என்பதை திருமூலர் பேசுகிறார். எல்லாவற்றிலும், எல்லா புராண கதைகளிலும் பெரியோனாக இருக்கக்கூடியவன் யாருன்னா சிவபெருமான் தான். அந்த பெருமானுடைய பெருமையை விரித்து உணர்த்துகின்ற வகையில தான் அந்த புராணங்கள் இருக்கின்றன. அந்த வகையில இந்த புராண தந்திரத்துல அகத்தியம் தொடங்கி எலும்பும் கபாலமும் என்கிற தலைப்பு வரையிலாக ஒரு எத்தனை திருமந்திரங்கள் வருதுங்க? ஒரு 30-35 திருமந்திரங்கள் வரும் என்று எண்ணுகிறேன். அந்த திருமந்திரங்கள் வரையில இன்றைக்கு நாம முற்றோதல் செய்துவிட்டு புராண தந்திரத்தை நாம சிந்திக்கலாம். இப்பொழுது முற்றோதல் தொடங்குகிறது. புராண தந்திரத்துல முதலாவதாக அகத்தியம் என்ற தலைப்பிலே 2 திருமந்திரங்களை நம்முடைய திருமூலர் மிக தெளிவாக அகத்தியருடைய பெருமையை சொல்லுகின்ற வகையிலே அமைத்து காட்டுகிறார். அகத்தியம் என்பது அகத்தியரது பெருமையை கூறுகின்ற பகுதி. இந்த அகத்தியர் யார்? அவருடைய பெருமையை திருமந்திரத்திலே சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதாவது இவ்வுலகம் நடுவு நில்லாது சரிந்து, இந்த இவ்வுலகம்ங்கிற சொல்ல முதல்ல கொண்டு வந்துக்கணும். இவ்வுலகம் நடுவு நில்லாது சரிந்து கெடுகின்றது எம்பெருமான் என்ன ஈசன் நடுவுல அங்கி அகத்திய நீ போய் முடுகிய வையத்து முன் இரு என்றானே என்று பேசுகிறார். அதாவது இந்த உலகமானது ஒரு பொழுது ஒரு பக்கமாக சாய்ந்ததான், நடுவு நில்லாமல். இது புராண கதையில பார்வதி திருமணத்தின் போது எல்லோரும் இமயத்தில் கூடியிருக்க, கைலையில் கூடியிருக்க, அப்பொழுது வடக்கே சாய்ந்து தெற்கே உயர்ந்ததாகவும், அந்த நிலையில் எல்லோரும் அஞ்சுகின்ற போது பெருமான் அகத்தியரை அழைத்து, அகத்திய நீ தென்பொதிகைக்கு சென்று இந்த உலகம் சமநிலை அடையுமாறு செய்ய வேண்டும் என்று அருள் செய்ததாக ஒரு வரலாறு சொல்லுகிறது. இங்கே நடுவு நில்லாது, இது என்ன பொருள்னு சொன்னா, உலகம் ஒரு பக்கம் சாய்ந்ததுங்கிறது பார்வதி திருமணத்தை வைத்து சொல்லப்படுகின்ற தொல்கதையாக இருந்தாலும், அந்த புராண கதையை வைத்து திருமூலர் என்ன கருத்து சொல்லுகிறான்னு சொன்னா, உலகத்துல நடுவு நிலைமை தவறுகின்ற போதெல்லாம், நடுவு நிலைமை தவறுகின்ற போதெல்லாம், நடுவு நிலைமை தவறுகிறது என்று சொன்னால் ஒரு பக்கம் சாய்கிறது என்று பொருள். அந்த நிலையில் அந்த நீதியை நிலைநிறுத்துவதற்காக, அறத்தை நிலைநிறுத்துவதற்காக பெருமான் மேற்கொள்ளுகின்ற ஒரு அருள் செயலாகத்தான் அகத்தியரை அனுப்பியதாக திருமூலர் பேசுகிறார். உலகத்தை சமப்படுத்துவதற்காக அகத்தியரை அனுப்பியதாக புராண கதைகள் பேசினாலும், அது உள்ளார்ந்த தத்துவம் என்ன என்று சொன்னால், உலகத்தில் உள்ளவர்கள் நடுவு நிலைமை தவறாது வாழ வேண்டும். அப்படி நடுவு நிலைமை தவறுகின்ற போது ஒரு அருளாளரை அனுப்பி அதை உணர்த்துகின்ற செயலை பெருமான் செய்வான். அப்படி அனுப்பப்பட்டவர் தான் யாரு? அகத்தியர். அந்த செய்தியை தான் இங்கே சொல்லுகின்றார். இந்த உலகமெல்லாம் ஒரு பக்கமாக சாய்ந்து அழிகின்ற நிலை உண்டாகிறதே என்று தேவர்கள் எல்லாம் அஞ்ச,
பெருமானிடத்தில் பெருமானி என்று அவர்கள் முறையீடு செய்கின்ற போது ஈசன் எம்பெருமான் நடுவுல அங்கி அகத்திய நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய இதய வெளியில் எப்பொழுதும் பரசுடரை இருத்தி வழிபாடு செய்யக்கூடிய, அதாவது அக வழிபாடு செய்யக்கூடிய அந்த நிலையில் இருப்பவனால் அவனுக்கு அகத்தீயன் என்று பெயர். அகத்தீயன், அதாவது அகத்தே தீயை வைத்து வழிபாடு செய்பவன் அகத்தீயன். அந்த அகத்தீயன் தான், அதாவது உள்ளொளியை பெற்றவன் என்று பொருள். அகத்திலே ஒளியை பெற்றவன் அகத்தீயன். அந்த அகத்தியன் தான் அகத்தியன் என்று மருவி வந்தது. ஆகவே உள்ளொளி பெற்ற அகத்தியனே, நீ போய் முடுகிய வையத்து விரைவாக சென்று ஒரு பக்கமாக இருக்கக்கூடிய நடுவு நிலைமை தவறி இருக்கக்கூடிய இந்த உலகத்தை சமன் செய்கின்ற வகையிலே முன் இரு என்றானே என்று சொல்லுகிறார். இந்த உலகம் அதனால் நிலை பெற்று இருந்தது என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக நடுவுல அங்கி, நடுவுல அங்கி, நடுவுல அங்கி. அங்கி உதயம் வளர்க்கும் அகத்தியன், அங்கி உதயம் செய் மேல்பால் அவனோடு மங்கி உதயம் வடபால் தவமுனி எங்கும் வளங்கள் இயங்கும் ஒளிதானே, எங்கும் வளம் கொள் இயங்கு ஒளிதானே என்று பேசுகிறார். இயங்கு ஒளிதானே, இலங்கு ஒளிதானே, ரெண்டு பொருள் ஒன்றுதான். இலங்கு ஒளிதானே. மூன்றாவது மங்கி உதயம் வடபால் தவமுனி. மங்கி, அது அங்கி இல்ல, மங்கி உதயம், மங்கி உதயம் வடபால் தவமுனி, வடபால் தவமுனி. உதயம் செய்யன்னு இருக்கல, இல்ல உதயம் தான். ஆமா, மங்கி உதயம் வடபால் தவமுனி எங்கும் வளங்கொள் இலங்கு ஒளிதானே. இலங்கு அப்படின்னா விளங்குகின்ற என்று பொருள். இப்போ இந்த பாட்டுல நம்முடைய திருமூலர் அகத்தியன் எப்படிப்பட்ட மேலான நிலையில் இருப்பவர் என்பதை சொல்லுகிறார். அங்கி உதயம் வளர்க்கும் அகத்தியன், அங்கி உதயம் வளர்க்கும் அகத்தியன், அதாவது உள்ளேயும் புறத்தேயும் எப்பொழுதும் தீயை உண்டாக்கி வளர்க்கக்கூடியவன் யாரு? அகத்தியன் என்று சொல்லுகிறார். அதனால தான் அவனுக்கு அகத்தியன் என்று பெயர். அந்த அங்கி உதயம் செய் மேல்பால் அவனோடும், இங்க மேற்சிசை அப்படின்னு சொன்னா மேலான நிலை என்று பொருள். மேல்பால்னா மேலான நிலை. அவன் ஞான அக்கினியாக விளங்குகின்றவர் யாரு? அகத்திய முனிவர். ஞான அக்கினியாக விளங்குகின்றவர் அவரே ஞானாக்கினி தான். யாரு? அகத்தியரை. அவரே ஞானாக்கினிங்கிற செய்தியை உணர்த்துகின்ற வகையில இந்த பாட்டுல நிறைவா என்ன சொல்றாரு? ஞானமே வடிவாக அக்கினி சொரூபமாக இருக்கக்கூடிய பெருமான் வட திசையில இருக்கிறார். அவருக்கு இணையாக ஒருவர் தென் திசையில இருந்தா தான் சமமா இருக்கும். எது? உலகம். இல்லைன்னா என்ன ஆகும்? ஒரு பால் சாயும். ஒரு தராசு தட்டு சமமாக இருக்குன்னு சொன்னா இரண்டு தட்டிலையும் சம எடையுள்ள பொருள் இருந்தா தான் அந்த முள்ளு என்னவாகும்? நேராக இருக்கும். அப்ப இந்த உலகம் சமநிலையில இருக்கிறது அப்படின்னு சொன்னா பெருமான் எப்படிப்பட்டவன்? அக்கினி சொரூபமாக இருக்கக்கூடியவன், ஞானமயமாக இருக்கக்கூடியவன், நேர்மையாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் ஒரு முனையில நிற்கிறான்னு சொன்னா அவனுக்கு இணையாக ஒருவர் இன்னொரு முனையில இருந்தா தான் என்னவாகும்? சமமா இருக்கும். இப்போ அகத்தியரை திருமூலர் என்ன சொல்லுகிறாரு? ஞான அக்கினி என்று சொல்லுகிறார்.
ஞான அக்கினி என்று சொல்றார். அப்போ சிவபெருமானுக்கு இணையானவனாக யாரை வைத்து சொல்லுகிறார்? அகத்தியரை வைத்து பேசுகிறார். மங்கி உதயம் வடபால் தவமுனி. அதாவது தென் திசையில அகத்தியர் இருக்கிறார், வட திசையில தவமுனியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் இருக்கின்றான். அப்படி இருக்கின்ற காரணத்தினால் எங்கும் பழங்கொள் இளங்கொழித்தானே, இப்படி தென்முனையில அகத்தியரும் வடமுனையில சிவபெருமானும் வீற்றிருந்து உலகம் முழுவதையும் விளங்குகின்ற ஒளியாக திகழ்கின்றார்கள். உலகம் முழுவதும் விளங்குகின்ற ஒளிமயமாக திகழ்கின்றார்கள். யாரு? ரெண்டு பேருமே. சிவபெருமானும் ஒளிமயமாக திகழ்கின்றார், விளங்குகின்றார். அதே போல வேற யாரு? அகத்தியரும் விளங்குகின்றார். அப்போ அகத்தியர் யார் என்று சொன்னால் சிவபெருமானுக்கு இணையாக வைத்து நம்முடைய திருமூலர் பேசப்படுகின்ற ஒரு அற்புதமான தவமுனியாக விளங்குகின்றார். இங்க தவமுனி என்பது சிவபெருமானை குறிக்கின்ற தொடர். அது வடபால் தவமுனி. வடக்கே இருக்கக்கூடிய யாரு? சிவபெருமான் தானே. எங்க தெற்கே யார் வந்தாச்சு? அகத்தியர் வந்தாச்சு. வடக்கே இருக்கக்கூடிய தவமுனி யாரு? சிவபெருமான். அப்ப தெற்கே இருக்கிற தவமுனி யாரு? அகத்தியர். இந்த இரண்டு பேரால்தான் இந்த உலகம் சமநிலை பெற்று இருக்கிறது என்று சொல்லுகிறார். என்ன பொருள் இது? உலகத்தை சமநிலைப்படுத்துவதற்காக இப்படி அகத்தியரை அனுப்பினார் என்று புராண கதைகள் பேசினாலும் கூட தத்துவார்த்தமாக என்ன செய்தி உணர்த்துகிறது இந்த திருமந்திரம் என்று சொன்னால், எப்பொழுதெல்லாம் உலகத்தில் நடுவு நிலைமை தவறுகின்றதோ, எப்பொழுதெல்லாம் உலகத்தில் நடுவு நிலைமை தவறுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அருளாளர்களை பெருமான் அனுப்பி அதனை சமப்படுத்துவான் என்பது தான் இந்த திருமந்திரங்களுடைய தத்துவபூர்வமான கருத்து. இப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம், இப்ப நடுவு நிலைமையோட தான் நாட்டுல எல்லாம் நடந்துகிட்டு இருக்குதான்னு சொல்லி, இப்ப ஏன் அருளாளரை அனுப்பல அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? இப்போ இதை ரொம்ப எளிமையா விளக்கிடலாம். வடக்கே ஒரு பக்கம் முழுக்க தாழ்ந்து தெற்கே முழுக்க என்னது உயர்ந்து நின்றது. அப்ப நடுவு நிலைமை எந்த அளவுக்கு மோசமா தாழ்ந்து இருக்குதுன்னு தெரியுது. அப்போ இப்ப அந்த அளவுக்கு இன்னும் நிலைமை என்ன ஆகல, வரலன்னு தெரியுது இல்லையா? ஒருவேளை அப்படி வறுமை ஆனால் நிச்சயமாக அகத்தியரை போல யாரோ ஒரு முனிவரை அல்லது ஒரு அருளாளரை பெருமான் அனுப்பி வைப்பான். அதற்கு அடுத்தது இப்படி அனுப்பி வைக்கக்கூடிய பெருமான் அவ்வப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறான் சொன்னா, இந்த உலகத்தில் ஆணவத்தோடு செயல்படுகின்ற, அறநெறியை விட்டு வழுவுகின்ற அந்த ஆன்மாக்களை எல்லாம் உரிய காலத்துல உரிய நேரத்துல அவர்களுடைய ஆணவத்தை வாங்கி அவர்களை நல்வழிப்படுத்துகின்ற செயலையும் செய்திருக்கின்றான். அப்படி செய்வதற்காகவே அவன் எடுத்த வடிவம் தான் வேக வடிவம் என்று சொல்லக்கூடிய வடிவம். யோக திருமேனி, போக திருமேனி, வேக திருமேனி என்றெல்லாம் நாம பார்த்தோம் இல்லையா? யோக திருமேனி, போக திருமேனி, வேக திருமேனி. யோக திருமேனி அருவநிலை, போக திருமேனி அருவுருவ நிலை, வேக திருமேனி உருவநிலை. அப்போ யோக திருமேனி என்பது அருவ திருமேனி, போக திருமேனி என்பது அருவுருவ திருமேனி, வேக திருமேனி என்பது உருவ திருமேனி. இப்போ வேக திருமேனி என்று சொல்லுகின்ற போது பெருமான் 25 மாகேஸ்வர மூர்த்தங்களை எடுத்திருக்கிறார். எத்தனை மாகேஸ்வர மூர்த்தங்களை? 25 மாகேஸ்வர மூர்த்தங்களில் பெருமான் வெளிப்படுகிறார். அதுதான் அவனுடைய உருவ திருமேனி, அதுதான் அவனுடைய உருவ திருமேனி. அந்த உருவ திருமேனி 25லும் எல்லா திருமேனிகளும் வேக திருமேனி என்று சொல்லிவிட முடியாது. இருந்தாலும் வீரத்தை வெளிப்படுத்துகின்ற திருமேனி உருவ திருமேனி, வீரத்தை வெளிப்படுத்துகின்ற திருமேனி உருவ திருமேனி. ஆகவே உருவ திருமேனி தாங்கி வீரத்தை வெளிப்படுத்திய இடம் நம்முடைய தமிழகத்துல 8 இடங்கள் சொல்லப்படுகின்றது. எத்தனை இடங்கள்?
8 இடங்கள். அதுக்கு வீரத்தானம் என்று பெயர். என்ன தானம்? வீரத்தானம். தானம்னா இடம்னு அர்த்தம். வீரத்தை வெளிப்படுத்திய இடம் என்பதனால் அதுக்கு வீரத்தானம்னு பெயரு. அந்த வீரத்தானம் தான் வீரட்டானம் என்று மருவியது. வீரட்டானம் என்று மருவியது. இந்த வீரட்டானம் என்ற சொல்லு இன்னொரு வகையில குறிப்பிடுகின்ற போது அட்டம் என்று சொன்னால் 8. ஆகவே அந்த 8 இடங்களை வீரட்டம் என்று சொல்லப்படுகிறது. 8 இடங்களில் என்னன்னு பேரு? வீரட்டம் என்று சொல்லப்படுகிறது. இல்லையா? அந்த வகையில பதி வழியில் வீரட்டம் 8. பதி வழியில் வீரட்டம் 8. பதின்னா சிவபெருமான். சிவபெருமான் வெளிப்படுத்திய, அதாவது வீரத்தை வெளிப்படுத்திய வீரட்டம் 8. வீரட்டம் 8. அந்த வீரத்தானங்கள் 8. இந்த 8 வீரத்தானங்களை பற்றி 8 திருமந்திரங்களால் நம்முடைய திருமூலர் சுருக்கமாக சொல்லுகிறார். இந்த முதல் வீரட்டம் எது அப்படின்னு சொன்னா திருக்கோவலூர் வீரட்டம். திருக்கோவலூர் வீரட்டம். இந்த திருக்கோவலூர் வீரட்டம் இன்றைக்கு திருக்கோயிலூர் என்று வழங்கப்படுகிறது. திருக்கோயிலூர் என்று வழங்கப்படுகிறது. இந்த வடபெண்ணை ஆற்றினுடைய கரையிலே இருக்கக்கூடிய திருக்கோயில் அது கோவலூர் வீரட்டம். அந்த திருக்கோவலூர் வீரட்டத்துல அந்தகாசூரனுடைய ஆணவத்தை பிடுங்கிய தலம் அதுதான் அந்த திருக்கோவலூர் வீரட்டம். அந்த செய்தி இங்க சொல்லுகிறார். கருத்து உரை அந்தகன் தன்போல் அசுரன் வரத்தின் உலகத்து உயிர்களை எல்லாம் வருத்தம் செய்தான் என்று வானவர் வேண்ட உயர் சூளம் கை கொண்டு குருத்தால் கொன்றானே. அப்படி அந்த கொண்டு கூட்டிக்கணும். குருத்து ஆள் கொண்டானே. புரியுதா? இந்த ஆளுங்கிறது வேற்றுமை உருவு. அதை நாம வருவிச்சு கொள்ளணும் பொருளுக்காக. உயர் சூளம் கை கொண்டு குருத்தால் கொன்றானே. இப்ப செய்தியை நாம பார்க்கிறோம். அதாவது அந்தகாசூரன் என்ற ஒரு அசுரன் கருத்து உரை அந்தகன் என்று சொல்லுகிறார். கருத்து உரை அந்தகன் அது உள்ளத்திலே இருக்கக்கூடிய அகையிருளாக, அந்த அகையிருளின் வடிவமாக விளங்கக்கூடியவன். அந்த அகையிருள் தான் என்னது? ஆணவம். அகையிருள் தான் என்னது? ஆணவம். புறையிருள் வேறு, அகையிருள் வேறு. புறையிருள் வேறு, அகையிருள் வேறு. புறையிருளுங்கிறது மாயையினுடைய வடிவம். அகையிருளுங்கிறது ஆணவத்தினுடைய வடிவம். இப்ப ஆணவத்தின் இருள் தான் அகையிருள். எல்லாருடைய உள்ளத்திலையும் இருக்கக்கூடிய இருட்டு இருக்குது, அது ஆணவம். எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய இருட்டு இருக்குது இல்லையா? எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்குது. எனக்கு இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. எது? அந்த அகையிருள். என்னுடைய உள்ளத்துல இருள் இல்லை என்று ஒருபோதும் என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாருடைய உள்ளத்திலும் இப்பொழுதும் நீங்காது இருக்கக்கூடிய இருள் ஆணவமாகிய இருள். ஆணவமாகிய இருள். அந்த இருளை ஒத்து இருந்தவன், அது போல இருந்தவன் யாரும் சொன்னா அந்தகாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரன். அவன் அந்த இரண்யாட்சனுடைய மகன். யாருடைய மகன்? இரண்யாட்சனுடைய மகன் அந்த அந்தகன். அவன் வரத்தின் உலகத்து உயிர்களை எல்லாம் வருத்தம் செய்தான் என்று. அசுரர்களுக்குரிய மிகப்பெரிய இயல்பு என்னன்னு தெரியுமா? கடுமையாக தவம் செய்யக்கூடியவர். கடுமையாக தவம் செய்யக்கூடியவர். தவம் செய்ததன் பலனாக கிடைத்த வரத்தை கொண்டு அளவுக்கு அதிகமான ஆணவத்தோடு செயல்படக்கூடியவர்கள். அதனால வரம் பெற்ற உரத்தினால் இந்த உலகத்தினுடைய உயிர்களை எல்லாம் அவன் வருத்தம் செய்கிறான். ஒருத்தர் விடல, எல்லா உயிர்களும் துன்பப்படுகிறார்கள் என்று யார் வேண்டுகிறார்கள் சொன்னா வானவர்கள் வேண்ட. இதுல ஒரு பெரிய
நுட்பத்தை நாம தெரிஞ்சுக்கணும். பொதுவா இந்த அசுரர்கள் எல்லாம் இருக்காங்க பாத்தியா, அவர்கள் மானிடர்களை ஒரு பொருட்டாக மதிப்பதே கிடையாது. மனிதர்களை அவர்கள் பெரும்பாலும் மனிதர்களை வருத்தம் செய்யறதுங்கிறது ரொம்ப குறைவு. அவர்களுக்கு முதல் எதிரி யாருன்னு சொன்னா தேவர்கள் தான். யாருக்கு? அசுரர்களுக்கு. காரணம் என்னன்னு சொன்னா தேவ உலகத்தினுடைய சுகம் அந்த மாதிரி, தேவலோகத்தினுடைய சுகம் அது போல. ஆகவே அந்த சுகபோகத்தில் இருக்கக்கூடியவர்களை, அந்த சுகபோகத்தில் இருக்கக்கூடியவர்களை விடுங்க, அந்த சுகபோகத்தில் இருக்கக்கூடியவர்களை கண்டு இன்னும் சொல்ல போனா பொறாமையினுடைய வடிவம் தான் இவங்க. நம்ம இந்த அசுரர்களும் தேவர்களும் எங்க இருக்கிறாங்க சார்? இப்ப எங்க சார் அவங்கள பார்க்க முடியுது? அப்போ அசுரர்களே இப்பொழுது இல்லையா, தேவர்களும் இப்ப இல்லையா அப்படின்னு சொன்னா, அந்த அசுரர்களும் தேவர்களும் இப்பொழுதும் இருக்கிறார்கள், இப்பொழுதும் இருக்கிறார்கள். புரியுதுங்களா? இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிறாங்க. நல்ல கருத்து தான். இன்னும் கொஞ்சம் நுட்பமா சொல்ல போனா ஒவ்வொருத்தரிடத்திலையும் இருக்கிறாங்க. எது? ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கிறாங்க. இப்ப புராண கதைன்றது என்னன்னு தெரியுதா? நம்முடைய குணங்களைத்தான் இப்படி என்ன பண்ணிருக்காங்க, கதைகளாக உருவகித்திருக்கிறார்கள், கதைகளாக உருவகித்திருக்கிறார்கள். இப்போ ராமாயணம் இருக்க, ராமனுடைய வரலாற்றை பேசுவது தானே ராமாயணம். அதுல ராமனையும் ராமனை சார்ந்தவர்களை எல்லாம் மனிதர்களாக உருவகித்து அவனுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அசுரர்களாகவும் மற்றவர்களாகவும் உருவகிக்கிறாங்க. இந்த ராமாயணத்தை வால்மீகி எழுதினாரு, பின்னாடி கம்பர் அதை தமிழ்ல மொழிபெயர்த்தாரு. இந்த ராமாயணத்துக்கு மறுப்பு நூலாக ஒரு நூல் வந்தது தெரியுங்களா? ராமாயணத்துக்கு ஒரு மறுப்பு நூல் வந்தது 1949 அந்த நூல் வெளியிட்டாங்க. 1949 புலவர் குழந்தை என்ற ஒரு புலவர், பேரே குழந்தைத்தான், அவர் பேர் என்னது? குழந்தைத்தான், புலவர் குழந்தைன்னு பேரு. அவர் எழுதுனதுதான் ராவண காவியம். என்ன காவியம்? ராவண காவியம். ராமாயணத்துல ராமன் கதாநாயக, ராவண காவியத்துல ராவணன் கதாநாயகன். கம்பருடைய கவிதைக்கு கொஞ்சமும் சளைக்காம இருக்கும் அந்த பாட்டெல்லாம். இதுல ராவண காவியத்துல, ஏன்னா ராவண காவியத்தை நான் முழுமையா படிச்சிருக்கிறேன். அவ்வளவு அற்புதமான ஒரு கவி நடை, புலவர் குழந்தையுடைய கவி நடை. அப்போ ராஜாஜி முதலமைச்சரா இருந்த போது அவரு ராம பக்தர், ராமாயணத்தை எல்லாம் எழுதினவர் யாரு? ராஜாஜி. அதனால இந்த ராவண காவியத்தை வெளியிட தடை விதிச்சிட்டார். தடை விதிக்கப்பட்டு அது முடக்கப்பட்டுடுச்சு அந்த ராவண காவியம்ன்ற நூலே. 1971 கருணாநிதி முதலமைச்சரா வந்த போது தான் அந்த தடையை நீக்கி திரும்ப அந்த நூல் வெளியிட்டு இப்ப பாட புத்தகத்தில எல்லாம் பாடமா கூட வந்துடுச்சு. பல வகுப்பு பாட புத்தகங்கள்லாம் பாடமா வந்துடுச்சு. இது ராவணகாவி. இதை எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, அதுல ஒரு புலவர் குழந்தை என்ன செய்வாருன்னு சொன்னா, வாலி, சுக்ரீவ, ஜடாயு, சம்பாதி இல்லையா, அப்புறம் ராவண, இவங்க எல்லாருமே தமிழர்கள். இவங்க எல்லாருமே தமிழர்கள். இது விலங்குகளும் அல்ல, பறவையும் அல்ல, அசுரனும் அல்ல, எல்லாமே தமிழர்கள் என்று அப்படி உருவகித்து என்ன பண்ணிருப்பாருன்னு சொன்னா அந்த ராவண காவியத்தை எழுதியிருக்கிறார்.
இப்போ புராண கதையிலேயே இவ்வளவு மறுப்புகளும் ஆதரவுகளும் நம்முடைய தமிழகத்துல உலவி கொண்டு இருக்கின்றன. இப்ப நாம ஒரு கேள்வி பொதுவா கேட்பாங்க, ராவணனுக்கு 10 தலைன்னு சொல்றாங்க இல்லையா? ராவணனுக்கு 10 தலை. நான் எங்க பள்ளியில இந்த கதை சொல்லும் போது ஒரு பையன் கேட்டான் எழுந்து, ஐயா 10 தலையும் இப்படி இருந்ததா ரவுண்டா இருந்ததா சுத்தி இருந்ததான்னு கேட்டான். இல்லையா? 6வது படிக்கிற பையன், என்னாவது படிக்கிற பையன், 6வது படிக்கிற பையன் கேட்கிறான், ஏண்டா உனக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்துடுச்சு? இல்ல அவர் படுத்து தூங்கும் போது எப்படி தூங்கியிருப்பாரு? பையன் எப்படி எல்லாம் சிந்திக்கிறான் பாரு, இல்லையா? அப்போ புலவர் குழந்தைய சொல்றாரு, ராவணனுடைய 10 குணங்களைத்தான் 10 தலைகளாக அவர்கள் உருவகப்படுத்தி விட்டார்கள். இதெல்லாம் அறிவுக்கு ஒவ்வாதது எல்லாம் நாம ஏற்றுக்கொள்ள கூடாது. திருமூலர் அதான் சொல்றாரு, புராண கதைகள் பேசுகின்ற அந்த உருவகத்தை அறிவுபூர்வமாக சிந்தித்து அதுல உள்ள தத்துவங்களை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று திருமூலர் இந்த பதிவழியில் வீரட்டம் எட்டுங்கிற அதிகாரத்துல ஒவ்வொரு வீரட்டத்திலையும் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை கொண்டு அதுல என்ன தத்துவம் சொல்லுகிறார். இப்ப அந்தகாசூரனை தேவர்கள் எல்லாம் போய் உயிர்களை எல்லாம் வருத்துகிறார்னு சொல்லி பெருமானிடத்துல முறையிட்டார்களாம். அந்தகாசூரன் வதைத்ததெல்லாம் யாருன்னா தேவர்கள். தேவர்களுக்கு உள்ளபடியே எல்லார் மீதும் ரொம்ப அன்பு இருக்குன்னு சொல்லிட முடியாது. இருக்கணும், இது இருக்கணும், ஆனா இருக்கும்னு சொல்லி முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா அப்பப்போ பெருமானியே அவர்கள் மறந்து விடுகிறார். யாரை மறந்துடுறாங்க? பெருமானியே மறந்துடுறாங்க. இப்ப அடுத்து வரக்கூடிய செய்தி எல்லாம் அதுதான் சொல்ல போகுது. தக்கன் வேள்வி எல்லாம் அதை தான் சொல்ல போகுது. இப்படி அந்த தேவர்கள் பெருமானிடத்துல முறையிட பெருமான் என்ன செய்தான் தெரியுமா? உயர் சூளம் கைகொண்டு, உயர் சூளம் கைகொண்டு, இந்த சூளம் இருக்கிறது இல்லையா, அந்த 3 முனைகளை உடையது, 3 முனைகளை உடையது. இந்த 3 முனைகளை உடைய சூளம் அது என்னன்னா பெருமானுடைய இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞானா சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த 3 சக்திகளை தான் அந்த முத்தலை சூளம் என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த 3 சூளங்களை உடைய முத்தலை சூளத்தை உடைய அந்த சூளத்தை கைகொண்டு சிவபெருமான் என்ன செய்தான் சொன்னா, வைரவ கடவுளை அனுப்பி, யாரை அனுப்பி? வைரவ கடவுளை அனுப்பி அந்த சூளத்தினுடைய குருத்தால், என்னது குருத்தால், குருத்துன்னா நுனின்னு அர்த்தம். குருத்துன்னா என்னது? நுனி. பாக்குறோம்ல, தென்னம் குருத்துன்னு சொல்றோம். குருத்துன்னா என்னது? அந்த நுனி. அப்ப குருத்து என்று சொன்னால் நுனி, சூளத்தினுடைய நுனி, சூளத்தினுடைய நுனி. இப்ப இந்த 2 பக்கம் இருக்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கும், நடுவில் இருக்கிற முனை தான் என்னவா இருக்கும்? நீளமா இருக்கும். அப்போ அந்த நுனியில ஏற்றி அவனை, அந்த அந்தகாசுரனை பன்னெடுங்காலம் அந்த சூளத்தினுடைய நுனியிலேயே மாற்றி வைத்து அவனுடைய ஆணவத்தை எல்லாம் இற்று போகும்படியாக அவனை அழித்தான் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த புராண கதையின் வாயிலாக, இந்த புராண கதையின் வாயிலாக நாம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னா, ஆணவத்தை நீக்கிக் கொள்வதற்காகத்தான் இந்த பிறவியை பெருமான் கொடுத்திருக்கிறான். இத்தனை பிறவிகளை எதற்கு கொடுத்திருக்கிறான்? ஆணவத்தை நீக்கிக் கொள்வதற்காக தான் கொடுத்திருக்கிறான். இன்னொரு செய்தி நாம் பார்க்கணும், முத்தலை சூளம் பெருமானுடைய 3 சக்திகளை குறிப்பதாக மட்டும் சொல்லிவிடாமல் மும்மலங்களை குறிக்கக்கூடியதாகவும் அந்த சூளம் உண்டு. கண்மோ மாயை, கண்மோ மாயை, நடுவுல இருக்கிற தலை இருக்கு பத்தியா, அதுதான் இது ஆணவம். அதான் என்னது? ஆணவம். அதுதான் என்னாகும்? கொஞ்சம் நீளமா இருக்கும். அந்த ஆணவத்திற்குரிய கூறில்தான் ஆணவத்தை வாங்குகின்ற செயலை பெருமான் செய்கிறான். அப்போ அந்த நடு முனையில அந்த குருத்தால
குத்தித்தான் எதை வாங்குகிறான்? ஆணவத்தை வாங்குகிறான். ஆகவே ஒவ்வொரு பிறவியும் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது எதற்காக சொன்னா, இந்த ஆணவத்தை நீக்கிக் கொள்வதற்காக பெருமான் கொடுக்கின்ற அந்த வாய்ப்பு. இதை நாம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று திருமூலர் பேசுகிறார். அடுத்து ஒரு செய்தி பாருங்க. இது நடந்த இடம் திரு கோவலூர் வீரட்டம்னு பார்த்தோம். இது நடந்த இடம் திரு கோவலூர் வீரட்டம். என்ன அதற்கு அடுத்தது, கொலையில் பிழைத்த பிரசாபதியை தலையை தடிந்திட்டு தான் அஞ்சியிட்டு நிலை உலகுக்கு இவன் வேண்டும் என்று எண்ணி தலையை அறிந்து இட்டு சந்தி செய்தானே என்று பேசுகிறார். தலையை அறிந்து இட்டு சந்தி செய்தானே என்று பேசுகிறார். அதாவது தட்ச பிரஜாபதி யாரு? தட்ச பிரஜாபதி. இந்த தட்ச பிரஜாபதி சிவபெருமானை நிந்தித்து ஒரு யாகத்தை செய்கிறான். சிவபெருமானை நிந்தித்து யாகத்தை செய்கிறான். எல்லாரும் ஏபி நாகராஜன் இயக்கிய திருவிளையாடல் படம் பார்த்திருப்போம். என்ன இங்க இப்போ இருக்கக்கூடிய எல்லாருமே திருவிளையாடல் படம் பார்க்கிற அந்த வயசுல பார்த்திருப்பவங்களா இருக்க. இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒன்னா தெரியாம இருக்கலாம். அப்போ அந்த தட்சனுடைய வேள்வி அதுல ஏபி நாகராஜன் நிறைய கற்பனை எல்லாம் கலந்திருப்பாரு. சக்தி பெரிதா, சிவம் பெரிதா, அதெல்லாம் சொல்லி என்னென்னோ பண்ணிருப்பாரு. அதெல்லாம் சினிமாவுக்கு தேவை. இப்ப அந்த தட்சனுடைய யாகத்தை வீரபத்திரர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா அழித்து, வீரபத்திரர் பெருமானுடைய இன்னொரு வடிவம் தான் எது? வீரபத்திர வடிவம். பெருமானுடைய ஒரு வடிவம் தான் வைரவ கடவுள், இன்னொரு வடிவம் வீரபத்திரர் வடிவம். அந்த வடிவத்துல இருந்து அவன் என்ன பண்றாருன்னு சொன்னா, அவனுடைய தலையை, யாருடைய தலையை? தட்சனுடைய தலையை. ஏன் அந்த தலையை வெட்டினார் அப்படின்னு சொன்னா, சிவபெருமானை இகழ்ந்தான். யாரை இகழ்ந்தான்? சிவபெருமானை இகழ்ந்தான். தலையே நீ வணங்காயின்னு சொன்னாரு யாரு? அப்பர் பெருமான். ஆனா வாழ்த்தவாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த தலையும் தந்த தலைவனை, தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை. இல்லையா? என்ன பண்ணணும்? வணங்கணும் இல்லையா? வாழ்த்துவதற்காக வாயையும், அவனுடைய திருவடியில் பணிவதற்காக இந்த தலையும் கொடுத்திருக்கிறானே, அதை விட்டுட்டு தலையும் வணங்கல, அவனையும் வாழ்த்தல. இந்த ரெண்டையும் மறந்து என்ன செய்யறான்? அவனை இகழ்ந்து பேசிய காரணத்தினால என்ன செய்தா? வீரபத்திர கடவுள் அவன் தலையை துண்டித்தார். தலையை வெட்டி என்ன பண்ணாரு? நெருப்புல போட்டுட்டாரு. தலையை வெட்டி எதுல போட்டாரு? நெருப்புல போட்டார். எந்த ஓமத்துல யாகத்தை வளர்த்தானோ அந்த யாகத்திலேயே அதை விட்டார். அதான் சொல்ற, தலையை தடிந்திட்டுன்னா வெட்டி, தான் யாரு? வீரபத்திர கடவுள். இங்க தான் என்பது வீரபத்திர கடவுள். அங்கி இட்டு அந்த நெருப்பில போட்டார். யாருடைய தலைய? பிரசாபதி. யாரு பிரசாபதி? தட்ச பிரஜாபதி. தட்ச பிரஜாபதி. எதுக்காக போட்டாரு அப்படின்னு சொன்னா, கொலையில் பிழைத்த தட்ச, அதாவது வேள்வியை அடித்த போது எல்லாரும் பயந்து ஓடி போயிட்டாங்க. எல்லாரும் பயந்து, ஒவ்வொருத்தரும் ஒரு பின்னாடி சொல்ல போறாரு யார் யாருக்கு என்னென்ன போச்சுன்னு சொல்லி. நம்ம திருவுந்தியார் பாடினார் இல்ல, யாரு? மணிவாசகர் பாடி இருக்காருல்ல. மணிவாசகருடைய திருவுந்தியாரை படிச்சுன்னு சொன்னா, வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்தன முப்புறம் என்று உந்தி பார. அத நீங்க அந்த திருவுந்தியார்ல பாத்தீங்கன்னு சொன்னா, யார் யாருக்கு என்னென்ன போச்சுன்னு விரிவா பேசுவார். சூரியனுக்கு என்ன போச்சு, தேவேந்திரன் என்ன ஆனா, அக்னி என்ன ஆனா, எல்லாரையும் விரிவா சொல்லுவார் அதுல. அப்படி ஒவ்வொருத்தரும் தரிகட்டு ஓடி போகிறார்கள். அந்த நிலை குலைந்து போகின்றான் யாரு? பிரஜாபதி. யாரையெல்லாம் வேள்விக்கு தலைவர்களாக இருக்கணும்னு சொல்லி அழைத்து வந்து உட்கார்ந்தானா அவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. துண்ட காணும் துணிய காணும் ஓடி போயிட்டாங்க. இப்ப பிரஜாபதி செய்வதறியாம நிக்கிறான். யாரு? தட்சன்.
அப்பதான் அவன் தலையை வெட்டி என்ன பண்றாருன்னு சொன்னா அந்த நெருப்புல போடுறாரு. போட்டவரு அப்படியே விட்டுடல. என்ன நினைக்கிறாருன்னு சொன்னா, சிவநிந்தை செய்தவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை இந்த உலகம் உணர வேண்டும் என்பதற்காக இவன் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். சிவநிந்தனை செய்தவர்களுக்கு என்ன தண்டனை என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ளணும்னா இவன் சாட்சியா இருக்கணும். அதனால அவன் என்ன பண்ணாருன்னு சொன்னா, நிலை உலகுக்கு இவன் வேண்டும் என்று எண்ணி சிவநிந்தனை செய்பவர்களுக்கு என்ன தண்டனை என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்வதற்கு இவன் ஒரு சாட்சியாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் தலையை என்ன தலையை ஆட்டு தலைன்னு ஆட்டுன்னு சொல்லி சேர்த்துங்க ஒரு வார்த்தைய, ஆட்டு தலையை அறிந்து இட்டு சந்தி செய்தானே என்று சொல்லுகிறார். ஒரு ஆட்டு தலையை வெட்டி சந்தி செய்யறதுன்னா பொறுத்துருது இல்லையா? தட்சனுடைய உடம்புல இப்ப எந்த தலை இருக்குது? ஆட்டு தலை இருக்குது. ஏன் இப்படி ஒரு கருணையை செய்தான் அப்படின்னு சொன்னா, சிவநிந்தனை செய்பவர்களுக்கு இதுதான் கதி, சிவநிந்தனை செய்பவர்களுக்கு இதுதான் கதி என்று இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படி செய்தான் என்று சொல்லுகிறார். அப்போ உலகத்துல சிவநிந்தனை செய்தால் என்ன ஏற்படும் என்று சொன்னால் மரண தண்டனைத்தான். என்ன தண்டனை? மரண தண்டனைத்தான், வேற தண்டனையே கிடையாது என்பதை உணர்த்துவது தான் இந்த தட்சனுடைய வரலாறே தவிர வேற எதுவும் இல்லை. இதுல நாம தெரிந்து கொள்ள வேண்டியது எதுன்னு சொன்னா, சிவனின் முதல்ல அந்தகாசுரனுடைய வரலாற்றுல ஆணவத்தை நீக்கிக் கொள்வதற்காகத்தான் ஒவ்வொரு பிறப்பும் கொடுக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், அப்படி பிறவி கொடுக்கக்கூடிய சிவபெருமானை நிந்தித்தால் அதுக்கு மரண தண்டனைத்தான் விதி என்பதை உணர்ந்து கொள்வதற்காக தட்சனுடைய வரலாற்றையும் வைத்து பேசுகிறார். இது நடந்த இடம் எதுன்னு சொன்னா பரியலூர். அது பரியலூர், திருப்பரியலூர். இந்த திருப்பரியலூர் என்பது இப்பொழுது பரசலூர் என்று வழங்கப்படுகிறது. கோவலூர் எப்படி கோயிலூர் என்று சொல்லுகிறோமோ அது போல பரியலூர் என்பது திரு பரசலூர் என்று வழங்கப்படுகிறது. நம்முடைய மயிலாடுதுறையிலிருந்து கிழக்கே ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் போனோம் சொன்னா திருப்பரியலூர், அதாவது பரசலூர் என்கிற தலம் உண்டு. அது மெயின் ரோடை விட்டு, முக்கிய சாலை விட்டு கொஞ்சம் உள்ள போகணும். மிக பழமையான கோயில். சமீபத்துல புதுப்பிக்கப்பட்டு குடமுழுக்கெல்லாம் நடந்தது. இந்த புதுப்பிக்கப்படுவதற்கு முன்னதாகவே ரொம்ப சிதிலமடைந்த காலத்திலேயே ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அடியன் தரிசனம் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி புதுப்பித்து கொண்டிருந்த நிலையிலும் தரிசனம் பண்ணியிருக்கேன். இப்ப புதுப்பிக்கப்பட்ட பிறகு அடியனுக்கு வாய்ப்பு அமையல. ஆகவே ஒரு 3 முறை பரியலூரை தரிசனம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அடியனுக்கு கிட்டியது. அந்த வகையில அது அற்புதமான ஒரு தலம், அது திருப்பரியலூர் தலம். அதற்கு அடுத்ததாக 3வது, எங்கும் பறந்தும் இருநிலம் தாங்கியும் தங்கும்படி தவன்தாள் உணர் தேவர்கள் பொங்கும் சினத்துள் அயன்தலை முன் அற அங்கு அச்சுதனை உதிரம் கொண்டானி என்று பேசுகிறார். ரொம்ப அருமையான ஒரு திருமந்திரம் இது. பிரம்மனுடைய தலையை அறிந்த தலம் இது. பிரம்மனுடைய தலையை அறிந்த தலம் இது திருக்கண்டியூர். இது என்னது? திருக்கண்டியூர். இந்த திருக்கண்டியூருங்கிறது நம்முடைய திரு ஐயாறு இருக்கு இல்லையா? திரு ஐயாறிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல தஞ்சாவூர் போகின்ற வழியில இந்த திருக்கண்டியூர் இருக்கிறது. திரு ஐயாறிலிருந்து கண்டியூர் திருவையாற்றுக்கும் திருக்கண்டியூருக்கும் 2 கிலோமீட்டர் தூரம். திருக்கண்டியூர்ல ஒரு அற்புதமான வைணவ தலமும் கூட. அது ஒரு வைணவ தலமும் கூட. பெருமானுடைய கோயிலுக்கு கொஞ்சம் தள்ளி எதிர்புறத்துல பெருமாள் கோயிலும் உண்டு. இல்ல,
ஆக யாருக்கு எதுல நாட்டமோ அவங்க அங்க போய் தரிசனம் பண்ணலாம். தேநீர் முடிச்சிடுவோம். அடுத்த திருமந்திரம் திரு கண்டியூர் வீரட்டத்துல நிகழ்ந்த ஒரு அற்புதம். இது எங்கும் பறந்தும் இருநிலம் தாங்கியும் தங்கும்படி தவன் தாழ் உணர் தேவர்கள் பொங்கும் சினத்துள் அயன்தலை முன் அற அங்கு அச்சுதனை உதிரம் கொண்டானி. அங்கு அச்சுதனை உதிரம் கொண்டானி. தங்கும்படி தவன் தாழ் உணர் தேவர்கள். தவன் அதாவது பதம் பிரிக்கும் போது தப்பா பிரிச்சுது. அது தங்கும் படித்து அவன் போட்டிருக்காங்க இல்லையா, தங்கும்படி தவன் தாழ். இங்க தவன் என்று சொன்னால் தவமுடைய சிவபெருமான் என்று பொருள். இப்போ சிவபெருமான் தான் இந்த உலகத்தை எல்லாம் கடந்தும் நிற்கின்றான் என்று பார்க்கிறோம். எங்கும் பறந்தும் எல்லா பொருள்களுக்கும் இடம் கொடுத்து, எல்லா பொருள்களுக்கும் இடம் கொடுத்து, அதாவது பறந்துன்னா வியாபித்துன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இருநிலம் தாங்கி இந்த பெரிய உலகத்தை தாங்கக்கூடியவனாகவும் இருக்கக்கூடியவன். பெரிய உலகத்தை தாங்கக்கூடிய இதை உணர்த்துகின்ற வகையில தான் பெருமான் அடிமுடியை காண மாட்டாமல் நின்றான் சொல்றோம் இல்லையா. அடிமுடி தேடிய வரலாறு பின்னாடி பார்க்க போறோம். அப்ப என்ன, எல்லாவற்றையும் எல்லா இடத்திலும் பறந்து வியாபித்து இருக்கக்கூடியவன் என்பதை உணர்த்துவதற்காக அப்படி மேலோங்கி போய்கிட்டே இருப்பான். அதே மாதிரி எல்லாவற்றையும் தாங்கக்கூடியவன் என்பதனால அவனுடைய பாதம் என்ன ஆகும், கீழே போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவன் யாரு, சிவபெருமான். அவனுடைய திருவடியை உணர்ந்து வழிபடக்கூடிய தேவர்களும் கூட, தேவர்கள்னாலே புண்ணியத்தை பண்ணவங்க தானே, அதனால தானே அவங்க அந்த தேவ உலகத்துக்கு போயிருக்கிறாங்க. நாராயணனும் பிரம்மனும் கூட ஆன்மாக்கள் தான், புண்ணியத்தின் காரணமாக அந்த பதவியில் இருக்கிறாங்க. நாம் அவ்வளவு புண்ணியம் பண்ணல, அதனால பிறவியில் இருக்கிறோம். ஆனா புண்ணியத்தின் பயனாக பதவி பெற்ற அந்த தேவர்களும் பொங்கும் சினத்துள் அயன் தலை முன்னர சில நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, தான் என்ற செருக்கு வந்துடுமா. யாருக்கு, தேவர்களுக்கே கூட. அதுல திருமாலும் பிரம்மாவும் கூட விதிவிலக்கு இல்லை. அவங்க ரெண்டு பேரும் கூட விதிவிலக்கு இல்லை என்று எண்ணுகின்ற போது இந்த ரெண்டு பேரும் தங்களுக்குள் என்ன செய்கிறார்கள் சொன்னா, நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன் என்று எண்ணுகிறார் என்று செருக்கி அவர்கள் இருமாந்து இருக்கின்ற போது, செருக்குற்ற போது அங்க பெருமான் என்ன பண்றான்னு சொன்னா, அவர்கள் முன்னே தோன்றுகிறான். எப்படி தோன்றுகிறான், மிகப்பெரிய ஒரு அழலுருவாக தோன்றுகிறான். அதுல அவர்கள் தன்னுடைய நிலை மறந்து அடங்குகிறார்கள். இன்னொரு இடத்துல திருமால் என்ன செய்வாருன்னு சொன்னா, செருக்கு வரும். அந்த செருக்கு நாம செருக்குற்று இருக்கிறோம் என்ற உணர்ந்த உடனே காலில் விழுந்துருவாரு. யாரு, திருமால். அதனாலதான் அவர் முதல் அடியாரு. முதல்ல யாருக்கு முதல்ல காலில் விடுவார், யாரு, அவர் தான். தட்சனுடைய வேள்வியில அவர் தான் முதல் தலைமை. யாரு, திருமால் தான் முதல் தலைமை. வீரபத்திரர் வந்த உடனே முதல்ல காலில் விழுந்தவர் யாரு, அவர் தான். முதல்ல காலில் விழுந்தவர் அவர் தான். ஆனா பிரம்மா இருக்கா பத்தியா, இந்த பிரம்மா திருமால் தந்தையே வணங்குகிறேன்னு சொல்லி காலில் விழுந்தாரு. பிரம்மா என்ன பண்ணான்னு சொன்னா, மகனே வருகன்னு. யார பார்த்த, சிவபெருமான பார்த்து. திருமாலுடைய உந்தியில பிறந்தவன் தான் யாரு, பிரம்மா. இவங்க அப்பனே என்ன பண்ணிட்டான், தந்தையே வருகன்னு காலில் விழுந்துட்டான்.
இல்லையா? இவனுக்கு என்னவா இருக்கணும்? சிவபெருமா பாட்டன் ஆகணும் இல்ல. ஆனா என்ன சொல்றான் பேரன் பாட்டனை பார்த்து, மகனே வருக அப்படிங்கிறான். எவ்வளவு கோபம் வரும். அது சொன்னது ஏன் அப்படின்னு சொன்னா, சிவபெருமானுக்கு 5 முகம் இல்லையா, பிரம்மாவுக்கு 5 முகம். பிரம்மாவுக்கும் 5 முகம். இந்த 5ல இந்த உச்சி முகம் இருக்கு பத்தியா, அதுதான் அதை சொல்லிச்சான். எதை? மகனே வருகன். உடனே வைரவ கடவுள் என்ன பண்றாருன்னு சொன்னா, இப்படி சிவபெருமானை இகழ்ந்த உடனே வைரவ வடிவத்துல பெருமான் உருவெடுத்து எந்த தலை மகனே வருக என்று சொன்னதோ அந்த தலையை தன்னுடைய நகத்தால கிள்ளிட்டார். தன்னுடைய நகத்தால கிள்ளிட்டார். அதைதான் இங்க சொல்லுகிறார், பொங்கு சினத்துள் அயன் தலை முன் அற. இப்போ அந்த தலையை கிள்ளின பிறகு அந்த கபாலம் இருக்கு இல்லையா, அந்த மண்டை ஓடு, அந்த ஓடு எதனால் அதை அறுத்தார் அப்படின்னு சொன்னா, ஆணவத்தின் காரணமாக, செருக்கின் காரணமாக இழந்ததுனால அந்த தலையை அறுத்தாரு. ஆனா தேவர்கள் பலரும் என்ன பண்றாங்க, இப்படி செருக்கோடு பல நேரங்கள்ல தன்னிலை மறந்து திரிகிறார்கள். ஆகவே அவர்களுடைய ஆணவத்தை எல்லாம் வாங்க வேண்டும் என்பதற்காக அந்த தலையில பிரம்ம கபாலத்துல சிவபெருமான் பெருங்கருணையோடு என்ன செய்கிறான்னு சொன்னா, தேவர்களுடைய உதிரத்தை எல்லாம் பலி கொள்கிறாராம். தேவர்களுடைய உதிரத்தை எல்லாம் பலி கொள்கிறார். ஏன் சார் உதிரத்தை பலி கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, ஒருத்தனுக்கு ஆற்றலை தரக்கூடியது எது? உதிரம் தானே. அது நல்ல இதுவா இருக்கும்போது, வேகமா இருக்கும்போது எவ்வளவு ஆணவத்தோட ஆடுறோம், அது எல்லாம் ஒடுங்கின பிறகு எப்படி அடங்கி போறோம். ஆகவே என்ன செய்கிறான்னு சொன்னா, முதல்ல நேரா போறார் அச்சுதன். யாரு? திருமால். திருமால் பள்ளி கொண்டு இருக்கிறான். பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய திருமால் இடத்துல கபாலத்து நிறைய உன்னுடைய ரத்தத்தை கொடுங்கிறான். யாரு? வைரவ கடவுள். சொன்ன உடனே தன்னுடைய நெற்றி நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நரம்பை பிடுங்கி எடுத்து அதன் வாயிலாக அந்த கபாலத்துல ரத்தத்தை விடுறானா. யாரு? அச்சுதன், திருமால். பல்லோடி காலம் அந்த ரத்தம் போயும் அது நிரம்பலியாம். எது? அந்த கபாலம். அப்படியே உணர்வற்று கீழே விழுந்த பிறகு திருமகள் பெருமானுடைய காலிலே விழுந்து வேண்ட அந்த அச்சுதனுக்கு உயிர் பிச்சை கொடுத்து மீண்டும் அவனை அந்த வைகுந்த பதவியிலே வைத்து விட்டு வருகிறான். யாரு? சிவபெருமான். இது போல பல தேவர்களுடைய உதிரங்களை எல்லாம் அவன் அந்த கபாலத்திலே வாங்கினார். எதற்காக அப்படின்னு சொன்னா, ஆணவத்தை வாங்க வேண்டும் என்பதற்காக. எல்லோருக்கும் இது தேவர்களுடைய உதிரத்தை எல்லாம் பலி கொண்டானி என்று தான் சொல்லுவார்களே தவிர, ஆனா பலி கொண்டது என்பது உதிரத்தை அல்ல, ஆணவத்தை. அதுவும் அவனுடைய மரக்கருணை, அவனுடைய மரக்கருணை. அப்ப இந்த திருமந்திரம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, பிரம்மனுடைய தலையை அறிந்தது கண்டியூர். பிரம்மனுடைய தலையை எதற்காக அறிந்தான் அப்படின்னு சொன்னா, செல்வம் அதிகாரம் என்கிற காரணத்தினால யான் எனது என்று செருக்குற்று திரியக்கூடியவர்கள், அப்படி செருக்கி திரியக்கூடியவர்களை ஏதேனும் ஒரு வகையில சிவபெருமானுடைய திருவருள் அதை ஒருத்து அடக்கும். கண்டிப்பா ஒருத்துன்னா தண்டித்து, தண்டித்து அந்த ஆணவத்தை அடக்கும் என்ற உண்மையை வலியுறுத்துவதற்காக படைக்கின்ற பிரம்மனுடைய தலையையே கொய்தவன் யாரு? சிவபெருமான். நம்மை படைத்தவனுடைய தலையே கொய்துட்டான்னு சொன்னா நாமெல்லாம் ஏமாத்துறோம். அப்ப நாம என்னவா இருக்கக்கூடாது? ஆணவத்தோடு செருக்கி அலையக்கூடாது. இந்த உண்மையை உணர்த்துவது தான் இந்த கண்டியூர் வீரட்டத்தினுடைய வரலாறு சொல்லுகின்ற செய்தி. அதற்கு அடுத்ததாக, எங்கும் கலந்தும் என் உள்ளத்து எழுகின்ற அங்க முதல்வன் அருமறை ஓதிபால் பொங்கும் சலந்தரன் போர் செய்ய நீர்மையின் அங்கு விரல் குறித்து ஆடி செய்தாடே என்று பேசுகிறார். இந்த பாட்டுல சரியா இருக்குங்களா? எங்கும் கலந்தும் என் உள்ளத்து எழுகின்ற அங்க முதல்வன் அருமறை ஓதிபால் பொங்கும் சலந்தரன் போர் செய்ய நீர்மையின் அங்கு விரல் குறித்து ஆடி செய்தானே என்று பேசுகிறார்.
அதாவது எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் என்னுடைய உள்ளத்தில் விளங்கி நிற்கின்றான், நீங்காது நிற்கின்றான். அவன் யார் தெரியுமா? 6 அங்கங்களை உடைய அருமறைகளை அருளி செய்த அந்த சிவபெருமான். அவனிடத்தில் பொங்கும் சலந்தரன், மிகுந்த கோபத்தை உடைய அந்த சலந்தரன் போர் செய்ய அப்ப பெருமான் என்ன செய்யறான்? அங்கு விரல் குறித்து ஆழி செய்தானே, தன்னுடைய விரலால் ஒரு சக்கரத்தை செய்தான். ஆழினா சக்கரம், இப்போ இது சலந்தரனை அடித்த வரலாறு. இந்த இடம் திருவிற்குடி. இது என்னது? திருவிற்குடி. திருவாரூரிலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்துல இந்த திருவிற்குடி என்கிற தலம் இருக்கிறது. கொஞ்சம் குறுகலான பாதை, உள்ளார்ந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்குள்ளத்தான் இந்த கோயில். அற்புதமான கோயில். அது திருவிற்குடி. என்ன போறதுதான் கொஞ்சம் நெருக்கமான பாதையா இருக்குமே தவிர கோயில் நல்ல விசாலமா இருக்கும். நல்ல பராமரிப்புல ரொம்ப அற்புதமான கோயில் அது திருவிற்குடி. இந்த அட்டவீரட்ட தலங்கள் என்று இந்த 8 தலங்களை மையமா வச்சு ஒரு பயணம் பண்ணீங்கன்னு சொன்னா இத தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். இது அப்படிதான் தரிசனம் பண்ணணும். அட்டவீரட்டம், 8 வீரட்டங்கள் திருக்கோவிலூர்ல தொடங்கி திரு கண்டியூர்ல நிறைவு செய்யற மாதிரி அமைச்சுக்கணும். சரி, இப்போ இந்த இந்திரன் இருக்கிறான் இல்லையா, தேவேந்திரன் என்ன செய்யறான்னு சொன்னா கைலைக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு போறான். அப்படி போகின்ற போது சிவபெருமான் தன்னுடைய திருவிளையாடலால் வேறு ஒரு வடிவத்தை தாங்கி இந்திரன் முன்னாலே நிற்கின்றார். கைலாயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி நாம உணர வேண்டும் சொன்னா, கைலாயத்துல யாரா இருந்தாலும் எல்லாமே சிவன்தான். கைலாயத்துல யாரா இருந்தாலும் சிவன்தான். அத்தனையும் சிவமாகவே நாம பாவிக்கணும். கையிலேயே சிவன்தான். கைலாயத்தில் இருக்கக்கூடிய அது உயிருள்ள பொருளா இருந்தாலும் சரி, உயிரற்ற பொருளா இருந்தாலும் சரி, எல்லாமே என்னவாத்தான் பாவிக்கணும்? சிவமாகத்தான் பாவிக்கணும். இது ஆமா, அப்படிதான் பாவிக்கணும். ஆக இந்த இந்திரன் என்ன செய்துட்டான்னு சொன்னா, கைலாயத்துல சிவபெருமான் மட்டும்தான் வணங்கத்தக்கவர், மதிக்கத்தக்கவர், போற்றத்தக்கவர், புகழத்தக்கவர்னு சொல்லி மற்றவர்களை பொருட்படுத்துறது கிடையாது. அதனால பெருமான் என்ன செய்தான்னா, இவனுக்கு இந்த உணர்வை வர செய்யணுங்கிறதுக்காக சிவபெருமான் வேற்று உருவத்தாங்கி வேறொரு சாதாரண ஒரு வடிவத்துல அவன் முன்னாடி நிற்கிறார். அந்த உருவத்தை மதிக்காமல் தேவேந்திரன் அலட்சியப்படுத்துகிறான். அப்படி அலட்சியப்படுத்தின உடனே சிவபெருமான் மிகுந்த கோபத்தோடு அவன் முன்னே நிற்கிறார். அந்த உருவம் அப்படியே மாறுது. கண்கள் சிவந்து கோபத்தோடு நிற்கிறான். தேவேந்திரன் பயந்து போய் காலை பிடிச்சிட்டான். உடனே சிவபெருமான் என்ன செய்தார்னு சொன்னா, அந்த சினத்தீயை, அந்த வியர்வையாக வழித்து கடல்ல போடுறாரு. இதெல்லாம் புராண கதை. அந்த சினத்தை வியர்வையாக வழித்து கடலிலே எரிகின்றார். எரிந்த அந்த வியர்வையானது ஒரு குழந்தை வடிவம் பெறுகிறது இல்லையா? அந்த குழந்தையை, அது கோபம் இல்லையா, கோபம் அசுரத்தன்மையோடு தானே இருக்கும். ஆகவே அது அசுர குழந்தையாக உருப்பெறுகிறது. அதை அந்த கடல் அரசனாக இருக்கக்கூடிய வருணன் வளர்க்கிறான். சலத்தால் வளர்க்கப்பட்டதனால் அவனுக்கு சலந்தரன் என்று பெயர். சலத்தினால வளர்க்கப்பட்டதுனால அவனுக்கு என்னன்னு பெயரு? சலந்தரன் என்று பெயர்.
இந்த சலந்தரன் அரக்கர்களுக்கே உரிய இயல்போடு மிகுந்த தவம் செய்து வரம் பெறுகின்றான். வரம் பெற்ற பெருமான் என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு நாள் என்னை எதிர்ப்பதற்கு யாருமே இல்லை என்று ஆணவத்தோடு கைலாயத்துக்கு போறான். சண்டை போறதுக்கு யாரும் கிடைக்கல, அதனால எங்க போறான்? சண்டைக்கு ஆளு தேடி கைலாயத்துக்கு போறான். எல்லாரும் கைலாயத்துக்கு எதுக்கு போவோம்? ஆனா அவன் எதுக்கு போறான்னு சொன்னா, சண்டைக்கு ஆளு கிடைக்கலன்னு போறான் சலந்தர். அப்படி போகும்போது பெருமான் என்ன செய்யறான்னு சொன்னா, எதிர்க்க வந்து நிற்கிறார். நிற்கின்ற போது யாரு தெரியுமா? சொல்லுப்பா. என்னுடைய ஆற்றல் தெரியுமா? சொல்லு. என்னை வெல்வதற்கு யாரும் இல்லை, அதனால என்னுடைய வீரத்தை வெளிப்படுத்துவதற்காக கைலாயத்துக்கு வந்துக்கிறேன். உன்னுடைய வீரம் அவ்வளவு பெரிய வீரமா? சொல்லுங்க. இந்த கைலாயத்தையே அப்படியே தூக்கி நிறுத்துற அப்படின்னா, கைலாயத்தையே தூக்கிடுற. நான் நினைச்சா பூமியை தூக்குவேன், ஆனா கைலாயத்தை தூக்குறேன். சொன்னாரு, வேண்டாப்பா, என்னத்துக்கு அவ்வளோ பெரிய வீரத்தை எவ்வளோன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய வேலையெல்லாம் செய்ய வேண்டாம். ஒண்ணு செய்ய, பூமியே தூக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற நீ, என்னுடைய கால் விரலால் ஒரு வட்டம் இடுகிறேன், அந்த வட்டம் இடுகின்ற நிலப்பகுதியை மட்டும் நீ தூக்கு என்று சொல்லுகிறார். உடனே கால் பெருவிரலால் என்ன பண்றாருன்னு சொன்னா, ஒரு வட்டத்தை கிழிக்கிறாரு. அவன் அப்படியே அதை பெயர்த்து எடுத்து தன்னுடைய தலையில வைக்கின்றான். தலையில வைத்த உடனே அந்த வட்டமானது சக்கரமாக மாறி அந்த சலந்தரனை 2 கூறுகளாக பிரித்து விடுகிறது, 2 கூறுகளாக பிளக்கின்றது. அப்படி அந்த சலந்தரனை பிளந்த செயல் இது சிவபெருமான் நேரடியாக செய்த வீர செயல். இது திருவிற்குடி வீரட்டம். இது திருவிற்குடி வீரட்டம். இப்ப நாம எல்லாமே கொஞ்சம் நினைவுல வச்சுக்கணும். இந்த வீரட்ட தலங்கள் எல்லாமே நினைவு தலங்கள் தான். இங்கதான் நடந்துதான் கேட்கக்கூடாது, இங்கதான் நடந்த. ஏன்னா சலந்தரன் எங்க போனான்னு புராண கதை சொல்லுது, கைலாயத்துக்கு போனான்னு சொல்லுது. ஆனா இந்த தலம் எங்க இருக்குது? இங்க நம்முடைய தமிழ்நாட்டுல திருவாரூருக்கு பக்கத்துல இருக்குது. இதெல்லாம் அடையாள தலங்களாக அமைந்திருக்கக்கூடியவை. இப்போ இந்த புராண கதையில நாம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, சிவபெருமான் அறக்கருணையும் மரக்கருணையும் உடையவன். மரக்கருணையை வெளிப்படுத்தி அறத்தை நிலைநிறுத்துவதற்காக இந்த செயலை எல்லாம் அவன் செய்கிறான். ஆகவே அறத்தினை வளர்க்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் என்று இந்த உண்மை கருத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருபொழுதும் ஆணவத்தால் நாம் அழிந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த செயல்களை எல்லாம் அவன் செய்கின்றான். அதற்கு அடுத்ததாக முப்புறம் எரித்த கதை. என்ன இதுல திருமூலர் ரொம்ப அற்புதமா சொல்றாரு. முதல் 2 அடி, முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள் அப்படின்ட்டார். முப்புறம் செற்றனன் என்பர் மூடர்கள்ட்டார். அறிவில்லாதவங்க தான் முப்புறத்தை பெருமான் எரிச்சான்னு சொல்றாங்க அப்படின்றார். என்ன அப்பு அணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள், முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யார் அறிவாரே என்று பேசுகிறார். அப்புறம் எய்தமை யார் அறிவாரே என்று சொல்லுகிறார். இப்ப இது முப்புறத்தை எரித்த ஒரு வரலாற்றை சொல்லக்கூடியது. இது நம்முடைய திரு அதிகை வீரட்டம். என்ன வீரட்டம்? திரு அதிகை வீரட்டம். திரு அதிகைங்கிறது பன்ருட்டிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தலம் திருவதிகை. நம்முடைய அப்பர் பெருமானுக்கு சூளை நோய் தீர்த்து ஆட்கொள்ளப்பட்ட தலம் எது? திருவதிகை. திலகவதியார் பல்லாண்டு காலம் கைத்தொண்டு செய்த தலம் எது? திருவதிகை. அந்த திருவதிகையில கருவறை பார்த்தீங்கன்னு சொன்னா தேர் போல இருக்கும் கருவறை. நீங்க எத்தனை பேர் திருவதிகை போயிருக்கீங்கன்னு தெரியல. எத்தனை பேர் அந்த கருவறை
கருவறையே உன்னிப்பாக அதை நுட்பமாக கவனித்தீர்கள் என்றும் தெரியல. எது திருவதிகை பன்ருட்டிக்கு பக்கத்துல, பன்ருட்டிக்கு பக்கத்துல. அதுல நம்ம தேருக்கு வந்து திரைச்சீலையோட அலங்காரம் எல்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா? தேர்ல எத்தனை சிலைகளை எல்லாம் கட்டி அந்த திரைச்சீலை எல்லாம் அதே மாதிரிதான் இருக்கும். அந்த ஒரு ரதம் எப்படி அலங்காரம் பண்ணிருக்குமோ அது போலத்தான் எது இருக்குன்னு சொன்னா அந்த கருவறையே இருக்கும். மேல கலசத்திலிருந்து கீழ் வரைக்கும் அது அப்படி அந்த அமைப்புல தான் இருக்கும். எங்க திருவதிகை. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த முப்புறத்தை எரிப்பதற்காக ஒரு ரதத்தை உருவாக்குனாங்க. முப்புறத்தை எரிப்பதற்காக ஒரு ரதத்தை உருவாக்குனாங்க. அதை உருவாக்கினவர்கள் யாருன்னா நம்ம தேவர்கள் தான் உருவாக்குனாங்க. அந்த முப்புறத்தை, முப்புறங்கிறது என்னன்னு சொன்னா 3 ஊர்கள் அர்த்தம், 3 கோட்டைகள் அர்த்தம், 3 கோட்டைகள் அர்த்தம். தாரகாசூரன் என்று ஒரு அசுரன் இருந்தான். தாரகாசூரன் என்று ஒரு அசுரன் இருந்தான். அவனே மிகப்பெரிய வரத்தை பெற்றவன். அவனுக்கு 3 பிள்ளைகள். யாருக்கு? தாரகாசூரனுக்கு. தாரகாட்சன், கமலாட்சன், விஸ்வன்மாலி என்று 3 பேரு. தாரகாட்சன், கமலாட்சன், விஸ்வன்மாலி. இந்த 3 பேரும் பறக்கின்ற கோட்டைகள், இரும்பு, வெள்ளி, தங்கம் என்ற 3 உலோகங்களால பறக்கின்ற கோட்டைகளை கட்டி கொண்டு அவங்க விரும்புகின்ற இடத்துக்கு அந்த நகரம் அப்படியே போகும். அவங்க எங்க போகணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நகரமே இடம் பெயர்ந்து போகும். இப்படிப்பட்ட ஆற்றலை பெற்றவர்கள், வரத்தை பெற்றவர்கள். ஆகவே அவர்களை அழிக்க வேண்டும் என்று பெருமானிடத்துல முறையிடுகிறார்கள். பெருமானி என்ன செய்தான் சொன்னா, அதுக்காக மேருமலையை வில்லாகவும், வாசுகி என்கிற பாம்பை நானாகவும், திருமாலையே அம்பாகவும், திருமாலையே அம்பாகவும் எடுத்துக்கிட்டு இப்போ ஆயுதம் ரெடி ஆகி போச்சு இல்லையா? இந்த ஆயுதம் ரெடியா பூமியே தேரா வச்சுட்டாங்க. சூரிய சந்திரனையே சக்கரமாக வச்சிருக்கிறாங்க. 4 வேதங்களே அதுக்கு ரதத்தை இழுக்கக்கூடிய குதிரைகள். அதை ஓட்டக்கூடிய சாரதி யாருன்னு சொன்னா பிரம்மா. இப்படி ரதம் புறப்படுது. ரதம் புறப்படுது. புறப்பட்ட உடனே அது குறித்து நிறைய கதைகள்லாம் உண்டு இல்லையா? விநாயகர் அச்சு முறிச்சாருன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விநாயகருக்கு வந்து தேங்காயை உடைச்சி சிவபெருமானை பலியிட்டதா சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு கதை இருக்கு. அதெல்லாம் இப்ப அங்க போக வேண்டாம். என்ன, இப்போ இந்த முப்புறத்தை எரிப்பதற்காக இவர்கள் இப்படி ஏற்பாட்டோட செய்கிறார்கள். கடைசியில என்ன ஆச்சுன்னு சொன்னா, இவ்வளவு ஏற்பாட்டோட போன சிவபெருமான் எது மேருமலையை வில்லாகவும், வாசுகிய நானாகவும், அந்த திருமாலே அம்பா எல்லாம் இருக்குது. ஆனா என்ன பண்ணாரு? தன்னுடைய நெற்றிக்கண்ணால் அந்த முப்புறத்தையும் எரித்து விட்டார். நெற்றிக்கண்ணால முப்புறத்தையும் எரிச்சிட்டார். எதை பயன்படுத்தல? வில்லையோ அம்பையோ பயன்படுத்தல. வில்லையோ அம்பையோ பயன்படுத்தல. இதுக்கு என்ன சார் காரணம் அப்படின்னு சொன்னா, புராணம் என்ன சொல்லுது அப்படின்னா, திருமாலுக்கு வந்து ஆணவம் வந்துடுச்சான். என்ன, இவர் இங்கிருந்து அம்பு விடுவாரு, நான் தானே போய் அந்த கோட்டையை எரிக்க போறேன் அப்படின்ற இதுக்கு வந்துடுச்சா? எதுக்கு? இந்த திருமாலுக்கு. அவர் தான் அம்பு. அதனால என்ன பண்ணாருன்னா, சிவபெருமான் அந்த வில்லை அப்படி தூக்கி வச்சுட்டு நெற்றிக்கண்ணால எரிச்சார் அப்படின்னு ஒரு புராண கதை சொல்லுது. ஆனா தத்துவம் என்ன தெரியுமா? தத்துவம் என்னன்னா, சிவபெருமான் கருவிகளை கொண்டு எந்த செயலையும் செய்பவன் அல்ல. கருவிகளை கொண்டு நமக்கு தான் கருவிகள் தேவை. யாருக்கு கருவிகள் தேவையில்லை? சிவபெருமானுக்கு ஆக்கவோ அழிக்கவோ எது தேவையில்லை? கருவிகள் தேவையில்லை. கருவிகளை கொண்டு ஒருவன் செய்வானே ஆனால் அவன் கடவுள் அல்ல. அதைத்தான் நம்முடைய கம்பர் சொல்றாரு. ராமாயணத்துக்கு கடவுள் வணக்கம் எழுத வந்தவர் யாரை பத்தி பேசுறாரு தெரியுமா?
ராமாயணத்தை எழுதுறாரு. ராமனுடைய வரலாற்றை எழுதக்கூடிய நூல்ல கடவுள் வாழ்த்து யாருன்னு சொன்னா சிவபெருமானை எழுதுறார். சிவபெருமானுடைய பெருமையை பேசுறார் யாரு? கம்பர். அப்போ அவங்களுக்கே தெரியுது கடவுள் யாருன்னு சொன்னா இவர் தான். உலகம் யாவையும் தாம் உள ஆக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையர் யார்? அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. உலகம் எல்லாவற்றையும் ஆக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது, எல்லாவற்றையும் எப்படி பண்ணா தாம் உள நினைத்த மாத்திரத்திலேயே. அவன் நினைச்சான்னா உலகம் உருவாயிடும், அவன் நினைச்சா உலகம் அழிஞ்சு போகும். என்ன அதைத்தான் வடமொழியில சங்கற்ப மாத்திரை என்று சொல்லுவார்கள். சங்கற்பன் சொன்ன நினைக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி நினைப்புக்கின்ற அளவிலேயே செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவன். அப்படி இருக்கிறதுனால இந்த வில்லையும் அம்பையும் கொண்டு முப்புறத்தை எரிச்சிருந்தா அவனுக்கு பெருமை கிடையாது. ஆகவே அவன் என்ன செய்தான் சொன்னா தன்னுடைய நெற்றி கண்ணால் அந்த முப்புறத்தை எரித்தான் என்று சொல்லுகிறது. இந்த இடம் நிகழ்ந்தது எதுன்னு சொன்னா திரு அதிகை வீரட்டம். இதுல திருமூலர் ரொம்ப அதிகமா சொல்றாரு, அப்பு அணி செஞ்சடை ஆதி புராணன். அப்புன்னா கங்கைன்னு அர்த்தம். அப்புன்னா என்ன? கங்கை. கங்கையை சடையிலே அணிந்திருக்கக்கூடிய தொன்மையானவனாக இருக்கக்கூடியவன். இல்ல, ஆதி புராதனன்னா மிகவும் தொன்மையானவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு முன்னாடி யாரும் கிடையாது. அவனுக்கு முன்னாடி யாரும் கிடையாது. முன்னைக்கும் முன்னை இல்லையா பழம்பொருளாக இருக்கக்கூடியவன் யாரு? அவன். அப்படிப்பட்ட அந்த ஆதி புராதனன் முப்புறம் செற்றான் என்பர்கள் மூடர்கள். அவன்தான் முப்புறத்தையும் எரித்தான் என்று இந்த அறிவில்லாதவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படி சொல்பவர்கள்லாம் மூடர்கள். ஏன் தெரியுமா? முப்புறம் ஆவது மும்மல காரியமே. முப்புறமாவது மும்மல காரியமே. ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்கள் தான் எது? முப்புறங்கள். அது யாருக்கிட்ட இருக்குது? யாருக்கிட்ட இருக்கு? எல்லாரிடத்திலும் 3 புறமும் இருக்குது. ஒவ்வொருத்தர்கிட்டயும் முப்புறம் இருக்குது. ஒவ்வொரு உயிரோடவும் இந்த முப்புறம் கலந்திருக்குது. ஒவ்வொரு உயிரோடவும் முப்புறம் கலந்திருக்குது. இதை உணராமல் அந்த முப்புறத்தை எரிச்சா அந்த முப்புறத்தை எரிச்சான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அறிவில்லாமல். ஆனா முப்புறங்கிறது என்ன? இந்த உயிரோடு கூடி இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயைத்தான் எது? முப்புறங்கள். அப்புறம் எய்தமை யார் அறிவாரே. அந்த மும்மலங்களுடைய வலியை அறுத்து அழித்து நமக்கு வீடு பேறு கொடுக்கின்றானே அந்த அற்புதத்தை அறிந்தவர்கள் யார் என்று சொல்லுகிறார். அப்புறம் எய்தமை ஆர் அறிவாரே. அததான் நான் சொல்லிட்டேன். இந்த கதைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ இன்னும் சொல்ல போனோம்னா, அதாவது அச்சு இருத்த இடம் அச்சிறுப்பாக்குன்னு சொல்றோம் இல்லையா? இந்த மேருமலையை வில்லாக வடித்த கோலம் தான் திருவிற்கோலம். மேருமலையை வில்லாக வடித்தது தான் எது? திருவிற்கோலம். திருவிற்கோலங்கிறது இன்றைக்கு கூவம் என்று வழங்கப்படுகின்ற ஊரு. அரக்கோணத்திலிருந்து பேரம்பாக்கம் வழியாக சென்னை போகின்ற வழியில் இருக்கிற ஊர் எதுன்னு சொன்னா கூவம். ரோடுல இருந்து பார்த்தாலே, பேரம்பாக்கத்தை தாண்டின உடனே அந்த ரோட்ல இருந்து வலப்பக்கம் பார்த்தாலே கோயில் தெரியும். அந்த ஊர் தான் கூவம். அதுக்கு திருமுறையில என்ன பெயர்னா திருவிற்கோலம். திருவிற்கோலம். பெருமானுக்கு பெயரு திருவிற்கோலநாதர்னே பேரு. திரிபுராந்தகர். தக்கோலம் வேற, தக்கோலம் வேற. திரிபுராந்தகர் அல்லது திரிபுராந்தகர்னு சொன்னா வடமொழியில, திருவிற்கோலநாதர் தமிழ்ல. இறைவிக்கு திரிபுர சுந்தரின்னு பேரு. இறைவிக்கு திரிபுர சுந்தரின்னு பேரு. அந்த சாமி அந்த சாமி சுயம்பு, தானே வெளிப்பட்டவர். எங்க? அந்த ஊர்ல தானே வெளிப்பட்டவர். அதாவது வயல்ல ஏர் உழுகின்ற போது அந்த
கலப்பையினுடைய கொழு அது பட்டு வெளிப்பட்டவர். அந்த கூவம்ங்கிறதும் காரண பெயர் தான். கூன்னா பூமின்னு அர்த்தம். அது கூ என்றால் பூமின்னு அர்த்தம். அந்த பூமியிலிருந்து வெளிப்பட்டதுனால கூவம்னு என்னது ஊருக்கு பெயர். இப்போ அங்கே இந்த திருவிற்கோளநாதராக எழுந்தருளி அந்த வில்லை வளைக்கின்ற போது, அந்த ரதத்தை செலுத்துகின்ற போது அச்சு முறிந்ததாம். யாருடைய செயலால? விநாயக பெருமானுடைய செயலால அச்சு முறிந்தது. அப்படி அச்சு முறிந்தது தான் அச்சிறுப்பாக்கும்னு சொல்றாங்க. இந்த அச்சிறுப்பாக்கத்துக்கும் திருவிற்கோளத்துக்கும் இடையில ஏறக்குறைய ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேல இருக்குது. 20-25 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேல இருக்குது. அப்ப அச்சு முறிந்த போது அந்த ரதம் குலுங்கியதால, அந்த ரதம் குலுங்கிய போது சிவபெருமானுடைய தலையில இருந்த கொன்றை மாலை தெரித்து விழுந்ததாம். சிவபெருமானுடைய கொன்றை மாலை நான் எல்லாமே விழுந்ததான் இருந்ததான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் கதை. ஆனா கதை நம்மை திருத்துவதற்காக. இப்ப அந்த கொன்றை மாலை தான் சிவலிங்கமாக, அந்த பானமாக உருப்பெற்று வெளிப்பட்டது. அது எந்த இடம் சொன்னா திரு இளம்பையங்கோட்டூர். இங்க திரு இளம்பையங்கோட்டூர். அந்த இளம்பையங்கோட்டூர் எங்க இருக்குன்னு சொன்னா திருவிற்கோளம் என்று சொல்லக்கூடிய கூவத்துக்கும் மேல ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. இது இளம்பையங்கோட்டூர். இப்ப அது கொன்றை மாலை சிவலிங்கமாக உருவானதாக சொல்லப்படுகிறது. ஆனா திருவதிகை வீரட்டுங்கிறது இந்த 2 தலங்களுக்கும் அப்பால கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இது இருக்குது இல்லையா? குறைந்தது ஒரு 200 கிலோமீட்டர் தூரமாவது இருக்கும். இப்ப இதெல்லாம் நாம எப்படி புரிந்து கொள்ளணும்னு சொன்னா, சார் இங்க அச்சு முறிஞ்சிருந்தா அங்க எப்படி சார் முப்புறம் எரிஞ்சிருக்கும்? இங்க வில்லு வளைச்சா அங்க எப்படி சார் அச்சு முறியும்? அங்க குலுங்குனா இங்க எப்படி சார் தெரிச்சு விழும்? இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. ஆராய்ச்சி பண்ணி சிவபெருமானுடைய கருணை வெளிப்படுகின்ற இடங்கள் இதெல்லாம். கருணை வெளிப்படுகின்ற இடம். அதனால அப்படி உணர்ந்து தான் பெருமானை வழிபாடு செய்யணுமே தவிர, திருமூலர் அதான் சொல்றாரு, கதையிலேயே பிடிச்சிக்கிறீங்க. நீங்க எதை பிடிச்சிக்கிறீங்க? கதைங்களை பிடிச்சிக்கிறீங்களே தவிர கதையில என்ன கருத்து சொல்லப்படுதுங்கிறத மறந்துடுறீங்க. முப்புறத்தை எரிச்சான்னு சொல்றீங்களே தவிர அந்த முப்புறமே நாம தாங்கிறது உணராம இருக்கிறோமே அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அப்போ முப்புறமும் நீங்க வெளியில பார்க்காதீங்க. எங்க இருக்குது? ஒவ்வொரு உயிரோடவும் அந்த முப்புறம் இருக்குது. அப்ப அந்த முப்புறமாகிய அந்த மும்மலத்திலிருந்து பெருமான் நம்மை பிரித்து எடுத்து ஆணவம் கண்மம் மாயாகிய அந்த பாசங்களை கற்று அறுத்து நமக்கு வீடு பெற்று கொடுக்கிறான் இல்லையா? திருவடி பேரு கொடுக்கிறான் இல்லையா? அந்த செயலை நாம் எண்ணி நாம அவனை வணங்க வேண்டும். அதுதான் இந்த கருத்து உணர்த்தக்கூடியதாக இருக்கும் என்று யார் சொல்றாரு? திருமூலர் சொல்றாரு. ஆக பதிவழியில் வீரட்டும் சொல்லிவிட்டு 8 வீரட்டத்தை பற்றி பேசுகின்ற திருமூலர் ஒவ்வொரு வீரட்டத்திலையும் இந்த புராண கதைகளை மட்டுமே பார்த்து கொண்டிருக்காதீர்கள். பெருமானுடைய அருளிப்பாடு எதற்காக என்பதை உணர்ந்து அதன்படி நீங்க அவனை வணங்குகள் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த திருவதிகை வீரட்டம் திருமுறைகள் ஆமா ஆமா. அதாவது இது ஆகமம் இல்லையா? ஆகமங்கிறது என்ன? சிறப்பு நூல். அதாவது பெருமானுடைய திருவடிக்கு திருவடி பேச்சுக்குரியதை சொல்லக்கூடிய சிறப்பு நூல். இப்ப திருமுறைகள்லாம் வேதாந்தம், அது வேதம் பொது நூல் இல்லையா? அப்போ பொதுங்கிறது என்னது? உலகிலையும் சொல்லும், அருளியலையும் சொல்லும். இது எதை மட்டும் சொல்லும்? அருளியலை மட்டும் சொல்லும். எது? ஆகமம். ஆக உலக வாழ்க்கையை முழுமையாக வாழ்வதற்குரிய நெறியை சொல்வது வேதம், வேதாந்தம். அந்த முறைப்படி வாழ்ந்த பிறகு பக்குவப்பட்ட உயிர்கள் திருவடிக்கு செல்வதற்குரிய நெறியை சொல்வது ஆகமம்.
புரியுதுங்களா? ஆகவே திருமந்திரம் அது தோத்திரமும் சாத்திரமும் பொதுவானதாக இருந்தாலும் கூட இது ஆகம நெறிகளை இன்னமும் சொல்ல போனா அவரே சொல்றாரு, ஆகமங்களை எல்லாம் சாராக பிடிந்துதான் எதை கொடுத்திருக்கிறாரு, திருமந்திரமாக கொடுத்திருக்கு. ஆகவே இந்த 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 முப்புறத்து எரித்த வரலாறு எது தெரியுமா உணர்த்துது? முப்புறத்து எரித்த வரலாறு ஏதோ ஒவ்வொன்றுக்கும் சொல்றாரு, என்ன கருத்து உணர்த்துன்னு சொல்றாரு இல்லையா? முப்புறத்து எரித்த வரலாறு என்ன உணர்த்துது? சிவபெருமானே இறைவன் என்று பற்றி கொண்டால், சிவபெருமானே இறைவன் என்று பற்றி கொண்டால் அவன் நினைப்பு மாத்திரத்திலேயே திருவடியில கொண்டு போய் வச்சுடுவான். யார? உயிர்களை. அவன் சங்கற்ப அளவிலேயே, அதாவது நினைக்கின்ற அளவிலேயே செயலை செய்யக்கூடியவனே தவிர அவன் கருவிகளை கொண்டு செயலாற்றுபவன் அல்ல என்பதை உணர்த்துவது தான் எது? இந்த முப்புறத்தினுடைய கதை. அதற்கு அடுத்து சொல்றாரு, அருமையான பாட்டு.